திருப்பாகம் பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பவுடர் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் அரைச்சிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவில் இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்னஸை நல்லா எடுத்து கொடுக்கும். கடலை மாவு வறுபட்டதும் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டு கண்டினியூஸாக நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஃப்ளேமில் இருக்கும்போதே அதே சூட்டோட பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா கடலை மாவு சரியாக கரையாது, உடனே கட்டி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிளறினதுக்கப்புறம் இது கூடவே தேவையான அளவு சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு சேர்த்ததும் கெட்டியாக ஆரம்பிக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.